பழங்கள்னாவே உடம்புக்கு நல்லது. நம்ம ஊரில் காமனாக கிடைக்கிற 10 பழங்களோட ஊட்டச்சத்து அளவை பொறுத்து இப்போ ரேட் பண்ணுவோம். சப்போட்டா 6 அவுட் ஆஃப் 10. சப்போட்டாவில் விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது, அதே சமயம் சுகர் கண்டென்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது. திராட்சை 7 அவுட் ஆஃப் 10. கருப்பு திராட்சையில் ரெஸ்வெரட்ரால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி சுகர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. மாம்பழம் 7.5 அவுட் ஆஃப் 10. விட்டமின் ஏ, விட்டமின் சி, பாலிஃபீனால்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது, சுகர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. வாழைப்பழம் அதுவும் 7.5 அவுட் ஆஃப் 10. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, சாலிபிள் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்குது, சுகரும் ஜாஸ்தியாக இருக்குது. தர்பூசணி 8 அவுட் ஆஃப் 10. தர்பூசணியில் 92% நீர்ச்சத்து தான் இருக்குது. இதை தவிர லைகோபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது, எல்சிட்ருலின் அப்படிங்கிற அமினோ ஆசிடும் இருக்குது. ஆப்பிள் 8 அவுட் ஆஃப் 10. பெக்டின் அப்படிங்கிற சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்கிறதால குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. விட்டமின் சி மற்றும் பாலிஃபினால்ஸ் ஓரளவுக்கு இருக்குது. இதோடைய பிரச்சனையே வேக்ஸ் கோட்டிங் தான். ஆரஞ்சு 9 அவுட் ஆஃப் 10. விட்டமின் சியோட பவர் ஹவுஸே ஆரஞ்சு தான், நம்ம எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. ஹெஸ்பெரிடின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம இருதயத்துக்கு நல்லது. ஆரஞ்சில் 87% நீர் சத்து தான். மாதுளை 9 அவுட் ஆஃப் 10. மாதுளையில் ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, ஃபோலேட், ஃபைபர்ஸ், அது நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது. பப்பாளி 9.5 அவுட் ஆஃப் 10. பெப்பைன் அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால புரோட்டீன் செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது. செரிமான கோளாறு, வாய் தொல்லை, மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. விட்டமின் ஏயும் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கும் தோலுக்கும் நல்லது. டாப் 1ல் இருக்கிற பழம் நம்ம கொய்யாப்பழம். 10க்கு 10, 10 அவுட் ஆஃப் 10. ஏன்னா விட்டமின் சி அப்படிங்கிறது கொய்யாப்பழத்தில் ஆரஞ்சு பழத்தை விட 4 மடங்கு அதிகம். பொட்டாசியம் வாழைப்பழத்தை விட அதிகம். நார்ச்சத்து எல்லா பழங்களை விட அதிகம். சிகப்பு கொய்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லைகோபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. இயற்கை கொடுத்த சத்துக்கள் நிறைந்த இந்த பழங்களை ஒரு நாளைக்கு 1ஆவது எடுத்துப்போம்.